ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் அரைக்கீரை வச்சு நம்ம ஒரு அட்டகாசமான சூப்பரான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கீரை குழம்பு வந்து பார்த்திங்கன்னா செஞ்சதுமே சுட சுட சாதத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு புளி போட்டு கடைஞ்ச இந்த அரைக்கீரை குழம்பை சேர்த்துட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடும்பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்கும். வழக்கமாக சாப்பிட்றத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அரைக்கீரை குழம்பு. வாங்க இப்போது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக அரைக்கீரை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 15 பல் பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 பெரிய தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட கீரையை வந்து சேர்த்துக்கலாம். கீரையை கிள்ளிட்டு தண்ணியில் நல்லா அலசி தண்ணி இல்லாமல் இப்போ நான் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரைக்கீரையை சேர்த்துக்கலாம். கரெக்டாக நான் வந்து ஒரு கட்டு கீரை தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கீரையை நம்ம கைகளாலேயும் கொஞ்சம் அளந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிடி கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கை நிறைய 3 கைப்பிடி அளவுக்கு கீரையை வந்து சேர்த்துக்கிறேன். வதக்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். கீரை வதங்குச்சுன்னா கம்மியாகிடும். கீரையை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா பாருங்கள் ரொம்ப கம்மியாகிடுச்சு. சேர்க்கும் போது தான் நிறையா இருக்கும். வதங்க கீரையோட அளவு வந்து கம்மியாகிடும். இப்போ கீரை வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற கீரைக்கு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கீரையை வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். கீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வேக வச்சோம்னாலே போதும். நல்லா வெந்து வந்துடும். அதுக்கு மேலே வேக வைக்க தேவையில்ல. நல்லா எலசான கீரையாக இருந்தால் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ கடைசியாக இது கூட நான் வந்து புளியை வந்து சேர்த்துக்கிறேன். லெமனில் வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு புளி சேர்த்தா போதும். புளியில் வந்து கொஞ்சம் தூசி கல்லெல்லாம் இருக்கும் அப்படின்றதுனால தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். புளியை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டால் போதும். கீரை பருப்பெல்லாம் கடையிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பருப்பு சட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த கீரையை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக கீரையை கடைஞ்சி எடுத்துக்கிறேன். கீரையை நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா இப்போ திரும்பவும் நம்ம அதே பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கிட்டு இல்லைனா ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கலாம். கீரை தாளிக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வடகம் இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒருவேளை வடகம் இல்லைன்னா நீங்கள் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம வெங்காயம்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ தாளிப்புக்காக மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறி வர வரைக்கும் வதக்குனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கீரையில் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்டியாக அரைக்கீரை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த அரைக்கீரை குழம்பு வந்து நம்ம வந்து புளி போட்டு செஞ்சுருக்கோம். சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு குழம்பு ரெசிபி தான் இது. நீங்களும் உங்களுடைய வீட்டில் இது போல் அரைக்கீரை வாங்கினீங்கன்னா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.